ஹாய், வெல்கம் டு சுகா விலாக். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் நம்ம என்ன கொடுத்தாலும் பசங்க அதை சாப்பிட்றதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் சில பொருட்களை ஒளிச்சு மறைச்சு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒன்று தான் இந்த பீட்ரூட் பொரியலாக பண்ணி கொடுத்தோன்னா பார்த்தோன்னே ஓடிடுறாங்க. சரி சாம்பாரில் போடலான்னு பார்த்தா அப்போவும் அதை எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. அதனால் அந்த பீட்ரூட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஜூஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். அந்த சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம், ஓரமாக வச்சுருங்க. அதை வச்சு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க இருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸையும் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணியாகிடுச்சுன்னா அப்புறம் இடியாப்பம் வராமல் போயிடும். அதனால் தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கிளற முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியோட பின்பகுதியை வச்சு கிண்டிக்கிறேன். இப்படி கிண்டும் போது நமக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் சக்கையை போட்டு தேவையான அளவு தேங்காய், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி பிங்க் கலராக கிடைக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரோஸ் மில்க்குன்னு சொல்லி நம்பி குடிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ மாவு கொஞ்சம் ஆறி இருக்குது, லேசான சூடில் தான் இருக்குது. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிரும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவை ஒரு இடியாப்ப உலக்கில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றும் போதே ஆசையாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரீயாக அழகாக வரும். கலர் பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் இடியாப்பத்தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், நல்லா குக் ஆயிரும். மீதம் இருந்த கொஞ்சம் மாவில் கொலக்கட்டை ரெடி பண்ணி வேக வச்சாச்சு. 10 மினிட்ஸ்லேயே எல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு. லேசாக கையை வச்சு மசிச்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பீட்ரூட் இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இனிப்புக்காக நான் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அந்த பிங்க் கலரில் இருக்கிற பீட்ரூட் தேங்காய் பாலையும் சேர்த்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.